ஜன்னல் இருந்து தூக்கிட்டு இருந்தான். போட்டிருக்கு கீழே மேலேருந்து கீழே விழுந்து மரித்து போன ஐத்திகு. அப்ப இன்னைக்கு நம்ம ஜன்னல்லையும் இருக்கல, மாடியிலையும் இருக்கல, அதனால தூங்குனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த கீழே விழுந்தவன பவுல் போய் ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே அவன் உயிரோட எழும்பினா அப்படின்னு பாக்குறோம். இன்னைக்கு அந்த தேவனுடைய சில வசனங்கள் மூலமாக சில பேர் உயிரோட எழும்புவாங்க. இவன் ஆஸ்பத்திரியில இருந்த கேஸ் இல்ல, மெடிக்கல் காலேஜ்ல இருந்த கேஸ் இல்ல, ஐசியூல இருந்த கேஸும் இல்ல, மரித்து போன ஒரு கேஸ். மரித்து போன ஒரு கேஸே ஒரு வசனத்தால எழும்ப முடியும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற உங்க கூடிய தலைமுறைகள், உங்க பிள்ளைகள் இன்னைக்கு எழும்புவார்கள் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். பேதுருவும் யோவானும் ஒரு தடவை தேவாலயத்துக்குள்ள போனாங்க. போகும்போது அங்க ஒருத்தன் பிச்சை கேட்டுட்டு இருந்தான். அப்போ உடனே பேதுரு ஒரு வார்த்தை சொன்னாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆமா இருக்கிறத தார நசரேத்து இயேசு நாமத்தினால எழும்பி நட. இவன் தென்னை மரத்திலிருந்து விழுந்து கால் உடைஞ்ச கேஸ் இல்ல, கபடி விளையாடி கால் போன கேஸும் இல்ல, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கால் உடைஞ்சு போன கேஸ் இல்ல. இவன் தாயின் கற்பத்திலேயே சப்பானி, தாயின் வயிற்றிலேயே சப்பானி, தாயின் வயிற்றிலேயே சப்பானியாக இருந்த ஒருத்தரை எழும்பி நடக்க ஒரு வசனத்தால முடியும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த இடத்துல பேசக்கூடிய சில வசனங்கள்னால உங்க குடும்பங்கள், உங்க தலைமுறைகள், உங்க பிள்ளைகள் எழும்புவாங்க ஆண்டவர் சொல்றார். செய்திக்கு நேராக கடந்து போகலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 30 முதல் 34 அந்த வசனங்கள் வாசிக்க பார்க்கலாம். ஒரு மன மகிழ்ச்சியா இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. நாங்க மலையாள பைபிள் தான் நான் அதிகமாக வாசிப்பேன். அப்ப அந்த பைபிள்ல போட்டிருக்குது அப்படின்னா வீட்டடக்கம் சந்தோஷமா இருந்து அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள்லயும் வீட்டடக்கம்னு தான் போட்டிருக்கு. இதுல மட்டும்தான் தமிழ் பைபிள்ல போட்டிருக்கு அவன் மட்டும் சந்தோஷமா இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த விஷயங்கள் நான் பின்னால சொல்றேன். ஆனால் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்து பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான புஸ்தகம். இது சபை வளர்ச்சி பற்றி பேசுகிற புஸ்தகம். ஆதி சபை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி பேசுகிற ஒரு புஸ்தகம். இது ஒரு சரித்திர புஸ்தகம். இது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர், அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு 3 சீசர்களை பற்றி தான், சீசர்களுடைய அத சுவிசேஷத்தை பற்றி தான் அதிகமாக சொல்லுது. ஆனாலும் பேர் அப்போஸ்தலர் நடபடிகளாக இருந்தாலும் அங்க அதிகமாக கிரியை செய்தது யாருன்னா அந்த சபைகள்ல இருந்த விசுவாசிகள் தான் கிரியை செய்தாங்க. இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டைம்ல இருந்த அந்த விசுவாசிகள் தான் அதிகமான கிரியைகளை செய்யறாங்க. இந்த வசனங்களை எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரு சபை, இப்ப நீங்க இருக்கிறது ஒரு சபை, அந்த இடத்துல ஒரு சபை வெளிப்பட்டு வருகிறது. அப்ப இது எந்த சபை அப்படின்னு கேட்டா பிலிப்பியா சபை. அப்ப பிலிப்பியா சபை இது எப்படி ஒரு அந்த இடத்துல அது காட்டப்படுகிறது அப்படின்னு சொன்னா, சிம்பிளா சொன்னா, இப்ப பவுல் அப்போஸ்தலன் ஒரு இடத்துல இருக்கிறார். இருக்கும்போது இவருக்கு ஒரு ஆசை, எனக்கு ஆசியாவுக்கு போய் தேவ வசனங்களை கொடுக்கணும். அப்ப ஆசியாவுக்கு போறதுக்கு இவர் தயாரான போது தேவ ஆவியானவர் சொன்னார், நீ அங்க போக முடியாது. அப்ப சொல்றாரு போக முடியாது. அப்ப இவர் ஆசையை மாத்திக்கிட்டார். சரி, அப்போ ஆசியாவுக்கு போக வேண்டாம், அப்ப இனிமே மீசியாவுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். திட்டத்தை கொண்டு வந்தோன்னா தேவ ஆவியானவர் சொன்னார், நீ அங்க போக முடியாது. எங்க போக முடியாது? ஆசியாவுக்கும் போக முடியாது, மீசியாவுக்கும் போக முடியாது. கர்த்தருடைய ஊழியக்காரன் அவர் சொல்லக்கூடிய இடங்களுக்கு தான் போக முடியும். எல்லா இடத்துக்கும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. போனால் தேவ திட்டம் வெளிப்படாது. அப்ப அநேக இடங்களை நாங்க பார்த்துட்டு அங்கெல்லாம் எவ்வளவோ கன்வென்ஷன்கள்ல பேசுகிற ஆட்கள் தான் ஆண்டவருடைய திட்டம் இல்லாம நாங்க ஜெபம் பண்ணாம போற இடங்கள்ல அநேக இடங்கள்ல ஃபெயிலியர் ஆனது உண்டு. 2 இடத்துக்குமே போகல, ஆசியாவுக்கும் போகல, மீசியாவுக்கும் போகல. போகாம ஒரு தூங்கும் போது ஒரு மாசிடோனியாக்காரன் ஒரு தரிசனத்துல வருகிறான். அப்ப தரிசனத்துல வந்த மாசிடோனியாக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ எங்க ஊருக்கு என்ன செய்யணும், சுவிசேஷத்தை போதிக்கணும். உங்க ஊர் எந்த ஊரு? இந்த ஊருக்கு பேர் என்ன? தட்டையார் குளம். ஆமா, தட்டையார் குளத்துல என்ன செய்யணும், நீ பிரசங்கம் பண்ணணும், உன்னுடைய பிரசங்கத்தை நாங்க கேட்கணும் அப்படின்னு ஒரு தரிசனம். அப்ப தரிசனத்தை கேட்ட உடனே மக்கதோனியாவுக்கு போறதுக்கு இவருக்கு ஆண்டவருடைய திட்டம் இதுதாங்கிறது இவருக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப மக்கதோனியா அப்படின்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது 8ஆம் வகுப்பு வரை படித்த எல்லாருக்குமே தெரியும் மக்கதோனியான்னா என்ன அப்படின்னு. ஏன்னா நாங்க படிக்கும்போது நான் படிச்சது எங்க மக்கதோனியான்னா என்னன்னு ஹிஸ்டரி புக்கில் தான் படித்தேன். எனக்கு 8வது வயசு பாடத்தில் உண்டு. அதாவது கிரேட் அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகா அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரேக்க உலகம் முழுவதையும் தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வந்துட்டு 18வது வயதுல மரணமடைந்த ஒரு பெரிய மகா வீரன். அப்ப அந்த அலெக்சாண்டருடைய அப்பா பேர் தான் என்னது? பிலிப்பு. அப்ப அந்த பிலிப்புடைய பெயர்ல வழங்கப்பட்ட இடம் தான் பிலிப்பியா. அங்கதான் எழுதப்பட்டது பிலிப்பு சொல்லப்படக்கூடிய ஒரு நிருபம். அந்த இடத்துல இவனுடைய அப்பா தான் பிலிப்பு, அதாவது இந்த ராஜாவுடைய அப்பா தான் பிலிப்பு. அந்த அப்பா கட்டின ஒரு பெரிய நகரம் தான் என்ன நகரம்? மாசிடோனியா நகரம். அல்லேலூயா. அந்த இடத்துல கிரேக்க சாம்ராஜ்யம் முடிந்தது. இப்ப பவுலுடைய காலத்துல கிரேக்க சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தாச்சு. அடுத்தது ரோம சாம்ராஜ்யம். இயேசுவை சிலுவையில் அறைஞ்சது யாரு? யூதர்களா? ரோமர்கள். ஒரு நாளும் சொல்லக்கூடாது யூதர்கள். யார் அறைஞ்சா? இயேசுவை சிலுவையில் அறைந்தது ரோமர்கள். அப்ப ரோம சாம்ராஜ்யம், இயேசுவை சிலுவையில் அறைந்த போது இருந்த சாம்ராஜ்யம் உலகத்தில் இது ரோம சாம்ராஜ்யம். அப்ப கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அடுத்தது வந்த சாம்ராஜ்யம் தான் இந்த ரோம சாம்ராஜ்யம். இந்த நேரத்தில் இந்த
ரோம சாம்ராஜ்யத்தில் தான் அந்த ஆசியாங்கிற கண்டம் இருந்தது. ஆசியா கண்டம் இல்லது, இவன் ஆசைப்பட்ட இடம் ஆசியா. இப்பவும் அந்த இடம் ஆசியா கண்டத்துக்குள்ள தான் இருக்கிறது. ஆனால் ஆசியா கண்டம்னு சொல்ல முடியாது. அங்கதான் போய் பவுல் போக ஆசைப்பட்டான் முதல்ல. அப்ப இப்ப இருக்க கண்டம் எதெல்லாம் அப்படின்னு கேட்டா என்ன கண்டம் இல்ல? ஆசியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா அப்படி சொல்லுவாங்க. அப்படி 7 கண்டங்கள், பெரிய கண்டங்கள். இன்னைக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொன்னா நம்ம இந்தியா எங்க இருக்கு? ஆசியாவில் இருக்கு. அந்த அதாவது பாகிஸ்தான் இருக்கு, பக்கத்துல சைனா இருக்கு. இதுக்காக பார்த்தா இயேசு கிறிஸ்து பிறந்த இஸ்ரவேல் எங்க இருக்கு? ஆசியா கண்டத்துல தான் இருக்கு. இப்ப அதுபோல ஆசியா கண்டத்துல தான் இந்த கிறிஸ்தவம் உருவானது. கிறிஸ்தவமே உருவானது. ஆனா கூடுதல் வெளியே கொண்டு போனது ஐரோப்பியர்கள். ஐரோப்பியாவுக்கு எப்படி பரவுச்சுன்னா இந்த பவுலுடைய யாத்திரையினால தான் பரவுச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு எங்க போனோம்? மக்கதோனியாவுக்கு போகணும். மக்கதோனியா எங்க இருந்தது அப்படின்னு சொன்னா ஐரோப்பாவில் இருந்தது. இப்ப அங்க இருக்கக்கூடிய நாடுகள்னு பார்த்தா பெரிய நாடுகள் ஜெர்மனி, இத்தாலி, இங்கிலாந்து இப்படிப்பட்ட நாடுகள்லாம் ஐரோப்பா தான் இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பெரிய கண்டம். அப்ப பாருங்க, ஆசியாவுக்குள்ள ஊழியம் செய்ய போறதுக்கு ஆசைப்பட்ட இந்த பவுலை ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசியாவுக்குள்ள செய்யணும், அடுத்த கண்டத்துக்கு போற. எங்க போற? இந்த கண்டம் தாண்டி அடுத்த கண்டத்துக்கு நீ போனா ஐரோப்பிய கண்டத்துக்குள்ள என்ன செய்யணும்? போகணும். இங்க போகிறாங்க. போகும்போது தான் அங்க பிலிப்பியா, தெசலோனிக்கா, ரோம் இப்படிப்பட்ட பட்டணங்கள் அங்க இருக்கிறது. அங்க போய் தான் இந்த பவுலானவர் பிலிப்புக்கு எழுதின நிருபமும், தெசலோனிக்கா நிருபங்களும், இந்த ரோமாபுரிக்கு எழுதின நிருபம், ரோமர் இப்படிப்பட்ட நிருபங்களை அவர் எழுதுகிறார். அப்ப தேவன் போக சொன்ன இடத்துக்கு நம்ம போகிறதாக இருந்தால் நிச்சயமாக சரித்திரங்களை எழுத முடியும். இன்னைக்கு உங்க பிள்ளைகளை தேவன் ஒரு இடத்துக்கு போக சொன்னார்னா அந்த இடத்துக்கு நீங்க அனுப்பி விட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க பிள்ளைகள் ஒரு சரித்திரங்களை எழுதுவார்கள். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அப்ப இந்த யாத்திரை பவுலுடைய யாத்திரை அப்படின்னு சொன்னா இந்த யாத்திரை வந்து 2வது யாத்திரை. அதற்கு முன்னாகவே இவர் போய்கிட்டு இருந்த ஏற்கனவே ஒரு கண்டத்துக்குள்ள போயிருந்தார். அங்கெல்லாம் முதல்ல சுவிசேஷம் சொல்லி முடிச்சு சபைகளை கட்டி விட்டு தான் 2வது யாத்திரைக்கு தான் எங்க போறாரு? மாசிடோனியா போறார். அப்ப முதல்ல எங்க போய் சபைகளை கட்டினார் அப்படின்னா ஆசியா கண்டத்துக்குள்ள. ஆசியா கண்டத்துக்குள்ள என்ன சபைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல 2வது அதிகாரத்திலையும் 3வது அதிகாரத்திலையும் ஒரு 7 சபைகள் சொல்லப்படும். என்ன சபைகள் எல்லாம்? எபேசு, சிமிர்னா, பெர்கமு, சார்தே, தியந்திரா, பில்தெல்வியா, லவாத்திகா சபைகள். அப்ப இப்படி 7 சபைகளையும் அப்ப முக்கியமாக எல்லா சபைகளையும் கட்டினது பவுல் தான் சொல்ல முடியாவிட்டாலும், ஆனால் அநேக சபைகளை கட்டினது யார் தான்? பவுல். இது வந்து சபைகளின் நகரம் சொல்லப்பட்டிருந்தது இந்த ஆசியா. அதனால தான் இவருக்கு திரும்பவும் ஆசியாவுக்குள்ளேயே போய் பிரசங்கம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தபோது ஆண்டவர் தெளிவாக சொன்னாரு, எங்க போங்க? நீ இங்க போக வேண்டாம், நீ ஐரோப்பா கண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய மாசிடோனியாவுக்கு நீ போகணும். அப்போ மாசிடோனியாவுக்கு போகணும் அப்படின்னா அவருக்கு கூட ஒரு ஆளை கூட அனுப்புறாரு. யாரை அனுப்புறாருன்னா பவுலும் சீலாவும் போறாங்க. யாரு? சீலா யாரு? பவுலோட மனைவி தானே. அல்லேலூயா. ஒரு சர்ச்சில் கேட்ட டக்குன்னு சொல்லிட்டாங்க, அது சீலா யார் அப்படின்னா பவுலுடைய மனைவி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சீலா யார் அப்படின்னு வேதாகமத்தில் அநேக இடங்கள்ல சாட்சிகள் சொல்லப்படுகிறது. அப்போ சீலா அப்படின்னு சொன்னா ஒன்று சொல்லப்படுகிறது, அதாவது இவர் யூதரும் ரோமரும், அதாவது 2 குடியுரிமைகளை வைத்திருந்தவர் சீலா. ஏன்னா பவுலும் அதை வைத்திருந்தார், 2 குடியுரிமை. அதுபோல இந்த சீலாவும் 2 குடியுரிமை. ரோமர்களுக்கு பக்கத்தில் போன அவர் ரோமர், அதாவது யூதர்கள் பக்கத்தில் போனால் அவங்க 2 பேருமே யூதர்கள் தான். அப்போ அந்த 2 குடியுரிமை வைத்திருந்த 2 பேர் தான் வேதாகமத்தில் இவங்க 2 பேர் தான். பாருங்க, எருசலேம் சபைக்குள்ள இவர் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார் அப்படின்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்லப்பட்டிருக்கு. யாரு? சீலாவை. நல்ல ஒரு எழுத்தாளர். இப்படி எழுத்துக்களிலையும் சரி எல்லா காரியங்களிலையும் இவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது தான் அந்த அந்தியோக்கியா சபையில ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னா, எருசலேம் சபையில இருந்து கிளம்பி போன சிலர், அதாவது எருசலேம் சபை தலைமை சபை, இந்த தலைமை சபையில இருந்து ஒரு குரூப் கிளம்பி போய் அங்க போய் கிருபையின் வார்த்தைகளை மட்டும் பிரசங்கம், நியாய தீர்ப்பு இல்லை, ஆண்டவர் திரும்ப வரப்போறது இல்லை, இப்படிப்பட்ட பிரசங்கங்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட போது நீங்க உண்மையான சத்தியத்தை நீங்க இந்த ஜனங்களுக்கு இந்த அந்தியோக்கியா சபைக்கு நீங்க சொல்லணும் அப்படின்ட்டு எருசலேம் சபையிலிருந்து இயேசுவுடைய சீசர்களும் அப்போஸ்தலர்களும் சேர்ந்து அனுப்பப்பட்ட ஒரு ஆள் தான் யாரு? சீலா. இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்கிற அங்க போன உடனே ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் சீலா. அதாவது விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை நீங்க உண்ணக்கூடாது, இரத்தத்தில் நெருங்குண்டவர்களை நீங்க உண்ணக்கூடாது, வேசித்தனத்தை விட்டு நீங்கள் விலக வேண்டும். சீலா முதல் அந்த சபைகள் அந்தியோக்கியா சபைக்குள்ள போய் சொன்ன காரியங்கள். அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் சீலானா யார் அப்படின்னு கேட்டா, சீலா வந்து தெசலோனிக்கா நிருபத்தை கூட அவர் எழுதினார் அப்படின்னு சொன்னா பவுலுக்கு கூட சேர்ந்து எழுதினார். அது கூட வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 1:1 வாசிக்க பார்க்கலாம். அதுல யாருக்கு பேர் போட்டிருக்கு? சில்வான்ஸ் ஒரு பேர் போட்டிருக்கா. சில்வான்ஸ் போட்டிருக்கா. இந்த சில்வான்ஸ் தான் சீலா. இவருடைய பெயர் சீலானியும் குறிக்கப்படுகிறது, சில்வான்ஸினும் குறிக்கப்படுகிறது. இவர் பவுலுடையும் ஊழியம் செய்தாரு, பேதுருவுடனும் ஊழியம் செய்தார். பேதுருவுடன் ஊழியம் செய்தாருங்கிறதுக்கு 1 பேதுரு 5:12 தெளிவாக போட்டிருக்கு. நீங்க வீட்டில் போய் அதை வாசிங்க.
ஆனா இவர் ஊழியம் செய்த இடங்கள் அப்படின்னு பார்த்தா தெசலோனிக்கா, பெரேயா, கொரிந்து, பிலிப்பியா, இந்த நாடுகள்ல எல்லாம், இந்த இடங்கள்ல எல்லாமே இந்த சீலாவும் பிரசங்கம் பண்ணார். ஆனா பவுல் முதல் யாத்திரை போனார். முதல் யாத்திரை போகும்போது அவரோட கூட இருந்த ஆள் யார் அப்படின்னா பர்னபா தான் இருந்தார். எப்பவுமே முதல் ஊழியத்துங்கள்ல பவுலும் பர்னபாவும் சேர்ந்து ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் இரண்டாவது மக்கதோனியா யாத்திரைக்கு கூட போறது சீலா. அங்க போய் அந்த பிலிப்பியாவில் நல்ல பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ணும்போது தான் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவரை ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கொண்டு போட்டு கொடுக்க மட்டும் கும்மாங்குத்து கொடுத்தாங்க. நல்ல அடி நல்ல நொறுங்க வாங்கி ஒரு இடத்துல நினைச்சாங்க. ரெண்டு பேரையும் கட்டி வச்சாச்சு. கட்டி வச்சுக்கிட்டு தான் அங்க நடந்த சம்பவம். கொஞ்ச நேரத்தில் என்னது பாடி ரெண்டு பேரும் கெட்டுக்குள்ள இருந்து துதித்தாங்க. எல்லா வாசல்களும் உடைஞ்சு போறது வெளியே போறாங்க. ஆனால் அங்க இருந்த சிறை அதிகாரி என்ன செய்தாங்கன்னா வாளை எடுத்து தன்னை குத்தி, ஏன்னா சிறை இவங்க தப்பி போயிட்டாங்க அப்படின்னா எப்படி மாதிரி கவர்மெண்ட் என்ன செய்யும், இவனை கொலை செய்து விடும் அப்படின்னு. ஏன்னா சரியான காவல் நீ செய்யலை அப்படிங்கிற காரியத்தினால அவன் சாக போகும்போது பவுல் சொல்றாரு, அங்க நின்று நீ என்ன செய்யடா, சாகண்டா நாங்க இங்க தான் இருக்கிறோம். அப்ப அவன் பேசுறான். அப்ப என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, நான் ரட்சிக்கப்படணும் என்ன செய்யணும்னு கேட்ட உடனே நம்ம அந்த இப்ப சகோதரி வாஸ்தா அந்த 4 வசனங்கள் என்ன செய்யணும், அவ அது போல எல்லா வசனங்களையும் சொல்லி கொடுத்த உடனே அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. பாதங்களை, இவனுடைய பாதங்களை கழுவுறாங்க. அங்க போய் என்ன நடக்குது, அந்த வீட்டுல இருந்த எல்லாருமே சந்தோஷமாக இருந்தார்கள் அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருக்கு. இப்படி அந்த அங்க போய் இருந்தாலும் திடீரென்று இவங்களுக்கு அடுத்தது ஒரு ஆலயத்தை தேடி நடக்கிறாங்க. என்னது, எங்கேயாவது ஆலயம் இருக்குதா, அங்க போய் நாம என்ன செய்ய முடியுமா, இந்த சுவிசேஷத்தை நாம பிரசங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அலைந்து திரிந்த போது அங்க என்ன சம்பவிக்கிறதுனா, மக்கதோனியா என்கிற அந்த இடத்துல ஒரு ஆத்தங்கரையில கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த பெண்கள் மத்தியில தான் இவங்க சுவிசேஷத்தை முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு ஸ்திரீ அறியப்படுகிறார், ரத்தாம்பரம் விற்கிற ஒரு ஸ்திரீ, ரத்தாம்பரம் இருக்கிற ஸ்திரீ. அப்ப ரத்தாம்பரம்னா என்ன தெரியுமா? ரத்தாம்பரம் அதாவது ரத்தாம்பரம் விற்கிற ஸ்திரீ சும்மா நம்ம சாதாரணமா வாசிடுவோம். ரத்தாம்பரம் அப்படின்னா என்ன, இதெல்லாம் தேவ சபைகளுக்கு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அப்ப ரத்தாம்பரம் அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்துல ராஜாக்களும் பிரதான ஆசாரியர்களும் மட்டும் உடுக்கக்கூடிய உடை. என்ன உடை? அநேக இடங்களை நீங்க பைபிள்ல பார்த்தா தெரியும், ரத்தாம்பர ஆடை அணிந்திருந்தார்கள். ராஜாக்கள் மட்டும்தான், அதாவது நல்ல விலை கொடுத்து வாங்கக்கூடியவங்க மட்டும்தான் அதை உடுத்த முடியும். ஏன்னு சொன்னா அது வந்து கடல் நத்தையில இருந்து அதுலதான் அந்த ரத்தாம்பர நிறம் வரும். அந்த நத்தைகளை பிடித்து அதிலிருந்து அதை உடைத்து அந்த கலரை ரெடி பண்ணி உருவாக்கக்கூடியதுதான் இந்த ரத்தாம்பர ஆடைகள். அப்ப இந்த ரத்தாம்பர ஆடைகள் வந்து ஒரு ஆடை செய்யணும்னாலே ஆயிரக்கணக்கான நத்தைகளை பிடிச்சு என்ன செய்யணும், கொல்லணும். அப்ப இந்த நத்தைகள் இப்படி கொல்லப்பட்டு செய்யக்கூடிய துணி. அப்ப லட்சக்கணக்கில், இன்னைக்கு இருக்க பார்த்தா கோடிக்கணக்கில் ஆகும் பணம். அதை சாதாரணப்பட்டவன் என்ன செய்ய முடியாது வாங்கி, நம்மள மாதிரிப்பட்டவன் ஆனால் பட்டு சாரி வேணா நம்ம உடுத்துருவோம். ஆனா என்னது, இது ரத்தாம்பர ஆடை என்ன செய்ய முடியாது, உடுத்த முடியாது அந்த நேரத்தில். அப்போ அதை விற்கிறவள் அதான் யாரு, இந்த ஸ்திரீ. அப்ப இந்த ஸ்திரீ அப்ப பிச்சைக்காரி ஒண்ணும் இல்லை. இவ எப்படிப்பட்டவா, நல்ல ஒரு கோடீஸ்வரி, இவ நல்ல பணக்காரி. ஆனாலும் ஆற்றங்கரையில போயிருந்து என்ன செய்தா, நாம இன்னைக்கு சர்ச்சைக்கே வர மாட்டோம். ஒரு சுவிசேஷம் போய் சொல்றதுக்கு வீட்டில் கொஞ்சம் ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் என்ன செய்ய மாட்டோம், சர்ச்சைக்கே வர மாட்டோம். ஆனால் இவள் இப்படிப்பட்ட கோடீஸ்வரி என்ன செய்தா, அந்த இடத்துல போயிருந்து ஆத்தங்கரையில் போயிருந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டா அப்படின்னு போட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கீழே கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தார். அப்போ அவளுடைய இருதயம் திறந்தப்பட்டதுக்கு காரணத்தினால அந்த இடத்துல தான் பிலிப்பியா சபை என்ன செய்கிறது, கட்டப்படுகிறது. இப்படி கட்டப்படும் போது அவளுடைய வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் தங்குறாங்க. தங்கி திரும்ப பிரேயர் எல்லாம் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஸ்திரீ வருகிறார். இன்னொரு ஸ்திரீ, அதாவது முதல்ல வந்தது அவளுடைய பேர் என்ன, லீதியாள். ரெண்டாவது இன்னொரு ஸ்திரீ அங்கே வருகிறார். அப்போ அந்த ஸ்திரீயை பார்த்தா அவ யார் அப்படின்னா குறி சொல்லுகிறவள். தன்னுடைய குறி சொல்லுகிற திறமையினால தன்னுடைய எஜமானவர்களுக்கு நீண்ட பணத்தை, அதாவது மற்றவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாரி அடிச்சு கொடுக்கறது யாரு, இவள். குறி சொல்றவங்கள பார்த்துருக்கீங்களா, குறி கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது சும்மா ஒரு இதுக்கு கேட்டிருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். ஆனால் தூக்கி அல்லேலூயா பார்த்தீங்களா? அப்போ குறி கேட்போம். அப்போ குறி கேட்கறதுனா, நான் இப்போ எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரிக்கு போயிருந்தேன். அப்போ கன்னியாகுமரிக்கு போகும்போது கையில் கம்பும் அப்படி ஒரு மாதிரிப்பட்ட இதுகளெல்லாம் வச்சு கையில் மருதாண்டிலாம் போட்டுக்கிட்டு அப்படி ஒன்று வந்து சொல்லி குறி சொல்ல. அப்போ உங்கள் முகத்தை பார்த்த உடனே அநேக காரியங்களை நான் சொல்லிடுவேன், உங்கள் கையை மட்டும் நீட்டுங்க அப்படின்னு சொல்லி. நான் உடனே சொன்னேன், என்னுடைய மனைவியும் பிள்ளைகள் 2 பேரும் பக்கத்தில் துணி கடைக்கு போயிருந்தாங்க துணி எடுக்கிறதுக்காக. நான் மட்டும்தான் தனியாக வெளியே இருந்தேன். அப்போ நான் உடனே சொன்னேன், எனக்கு என்ன கல்யாணம் ஆகலை, எனக்கு கையை பார்த்து எனக்கு எப்போ கல்யாணம் ஆகணும்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னேன். உடனே கையை பார்த்துட்டு அழகா சொல்லிச்சு, என்ன 3 மாசத்துல உங்களுக்கு நல்ல சம்பந்தம் வரும் அப்படின்னு சொல்லி. நான் உடனே சொன்னேன், ஆனால் வார பாருங்க அவளுக்கிட்ட அந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். என் மனைவிட்ட நல்ல சம்பந்தம் வருங்கிறத இந்த நேரத்தில் பாருங்க, குறி சொல்றவங்களுடைய குறி எல்லாம் எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். இவங்க சொல்றதெல்லாம் சும்மா என்னது, வித்தைகள். இந்த குறி சொல்லக்கூடிய ஸ்திரீ இதெல்லாம் ஒரு அசுத்த ஆவிகள். இந்த அசுத்த ஆவி எங்க வந்து நிக்குது,
பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்னால வந்து நிக்குது. அப்ப அதுபோல இதுக்கு முன்னாடி எபேசு பட்டணத்துல இவங்க பிரசங்கம் பண்ணும் போதும் அங்கேயும் சில மந்திரவாதிகள் பாருங்க, இவனுக்கு அந்த பவுலுடைய அபிஷேகத்தினால அந்த இடத்துல நடந்த சம்பவம், அவனுடைய கழுத்துல கிடந்த உத்திரியத்தை பல தூக்கி எறிஞ்சாலே என்ன நடந்தது? உத்திரியன் தானே போட்டிருக்கு, வேதாகமத்துல வேற ஒரு பேர் போட்டிருக்கு, ஆனா மலையாளம் நாங்க வாசிக்கிறதுனால அதுக்கு பேர் உத்திரியம். அப்ப அதை எடுத்து எறிஞ்சாலே என்ன நடக்கும்? அங்க இருந்தவங்களுக்கு வியாதியஸ்தர்கள் எல்லாம் குணமானாங்க. அதை பார்த்த உடனேயே அங்க இருந்த கொஞ்சம் யூத மந்திரவாதிகள் இருந்தாங்க, 7 மந்திரவாதிகள். எத்தனை பேர்? 7 மந்திரவாதிகள். 7 மந்திரவாதிகள்னா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது அப்போஸ்தலர் 19:14 போட்டிருக்கு. அது யாருன்னு போட்டிருக்கு, அதை வாசிங்க. பிரதான ஆசாரியர், சர்ச்சில் உள்ள பாஸ்டரோட பிள்ளைகள் தான் மந்திரவாதிகள். எத்தனை பேர்? சர்ச்சி பாஸ்டருக்கு பிள்ளைகள் 7 பேர் என்னது? பிரதான மந்திரவாதிகளாக இருந்தாங்க. இந்த மந்திரவாதிகளுக்கு பவுல் செய்கிற விஷயத்தை இவங்களுக்கும் செய்யணும்னு ஆசை. இப்போ இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு பொல்லாத ஆவிகிட்ட போய் நின்றுட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது ஓடிப்போ, அதாவது பவுல் பல இடங்களில் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஓடிப்போன்னு சொன்னோன்னே எல்லா அசுத்தாவிகளும் என்ன செய்யும்? ஓடி போகும். அப்போ அதே ஸ்டைலில் இந்த மந்திரவாதிகள் போய் என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஓடிப்போ அப்படின்னு சொன்ன போது அந்த அசுத்தாவிகள் என்ன செய்தது அப்படின்னு சொன்னா, அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாக ஓடி போனார்கள். அது ஒரு வார்த்தை சொல்லிச்சு, இயேசுவையும் தெரியும் பவுலையும் தெரியும், நீங்கள் யார்? என்ன சொல்றேன்னா, இந்த அசுத்த ஆவிகளுக்கும் இயேசுவையும் தெரியும் பவுலையும் தெரியும், அபிஷேகத்தோட பேசுறவன் யாருங்கிறதும் தெரியும். அபிஷேகம் இல்லாம சும்மா ஓட்டுற ஆளுகளை பார்த்தாலும் தெரியும். எனக்கு அநேக சர்ச்சைகள்ல அப்படி கையெடுத்து அடிச்ச உடனே அங்க 10 பேர் 100 பேர் விழுறாங்கன்னா ஒரு சபையில நான் பார்த்தேன். பாருங்க, அந்த ஆளு காணிக்காரங்கள்ட்ட போய் மாசந்தோறும் நல்ல கோழியும் வேற என்னதெல்லாம் குங்குமமும் கொண்டு கொடுத்து அந்த அசுத்தாவியை தலைக்கு மேல வாங்கி வச்சுட்டு இங்க வரவங்களுக்கெல்லாம் அபிஷேகத்துல விடுதலை. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, அசுத்த ஆவிகளை கூட நம்ம எதிர்த்து ஜெபம் பண்ணலாமே தவிர வேற என்ன செய்ய முடியாது. அசுத்த ஆவிகளை இந்த பூமியை விட்டு நிரந்தரமாக மாற்றுறதுக்கு யாருக்கும் ஆண்டவர் பவர் கொடுக்கல. ஒரு பாஸ்டர் விக்கிரகங்களை அடிச்சு உடைக்கணுங்கிறது வெறி பிடிச்ச ஆட்கள். அப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ராத்திரி போய் பக்கத்தில் உள்ள எல்லா ஆலயத்தில் உள்ள விக்கிரகத்தையும் அடிச்சு தூக்கி கொண்டு எங்கே போட்டு போயிடுவார்? ஆத்துக்கையோ கடலுக்கோ கொண்டு போட்டு போயிடுவார். காலையில் பிரச்சனை நடக்கும், ஊர் சுற்றி பயங்கர பிரச்சனை நடக்கும், எவனோ அடிச்சு உடைச்சிட்டான் அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவருக்கு பிரச்சனை இன்னைக்கு காலை ஊனி எழும்பி நடக்க முடியாது. ஏன் நடக்க முடியாதுன்னா, ஆண்டவர் ஒரு நாளும் விக்கிரகத்தை அடிச்சு ஓட்டு எங்கே இருக்க விக்கிரகத்தை கொண்டு கடலுக்குள்ள நீ போட்டு உனக்கு என்ன தரல? ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, எந்த பைபிளெல்லாம் இந்த பைபிளை நான் 40 தடவைக்கு மேல வாசித்து முடிச்சேன், எந்த பைபிளையுமே விக்கிரகத்தை நீ அடித்து கொண்டு அடுத்த விக்கிரகத்தை எடுத்து கொண்டு போட்டு அதுக்கு எதிராக நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதுக்கு உள்ள இருக்க ஆவிகள் அசுத்தமான ஆவிகள். மனுஷன் என்ன விலகினன்? ஒருவேளை பரிசுத்தமா இருக்கும்போது இந்த காரியத்தை செய்வா. ஒரு விஷயத்தை நீ தள்ளி போகும்போது, பரிசுத்தம் உன்னை விட்டு கெடும்போது அந்த ஆவி உன்னை தாக்கும். ஆர்டர் இல்லாம துணிகரமாக எதையும் போய் வாரி தூர எறிவேன், நான் உடைப்பேன் நொறுக்குவேன், இதெல்லாம் ஒரு கதையும் சரிக்கு வராது. இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விக்கிரகங்களுக்கு எதிராக நீ ஜெபம் பண்ணு, அந்த ஆவிகள் என்ன செய்யும்? அதை விட்டு ஓடி போகும். அப்போ பாருங்க, யூதா நிருபத்தில் தூதர்கள் கூட சில சமயங்கள்ல அந்த அசுத்த ஆவிகளுக்கு நேரம் நின்று என்ன செய்ய முடியாது? நின்று போராட முடியாது, சண்டை போட முடியாது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லி ஒரு தூதன் சாத்தானை பிடித்துக் கொண்டு பாதாளத்தில் கட்டுனான்னு போட்டிருக்கு கடைசியில் 1000 வருடம். ஆனால் சில சமயங்கள்ல தூதர்கள் கூட யாருக்கிட்ட எதிர்த்து நிற்க முடியாத சூழ்நிலைகள் வரும். அந்த யூதா இன்னைக்கு வாசம், யூதா 1:9 வாசிங்க. என்ன செய்யலாம்? அவனுக்கு தூஷணமாக அந்த இடத்துல யாருக்கு என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த தூதன் என்ன செய்யல? பிசாசுகிட்ட சண்டை போட போகல. ஒரு தூதன், நான் சொன்னேன், ஒரு தூதன் ஒற்றைக்கு போய் அவனை அப்படியே சட்டையை பிடிச்சு இழுத்து கொண்டு பாதாளத்தில் அடைக்கிறான். அவ்வளவு பவரான தூதர்கள் உண்டு. ஆனால் இந்த தூதனால மோசைக்க பிரச்சனையில என்ன செய்ய முடியல? சாத்தானை எதிர்த்து சண்டை போட முடியல. ஒற்றை வார்த்தை தான் சொல்றான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. ஏன் சொல்றான் அப்படின்னா, அந்த இடத்துல சாத்தான் நியாயமா வந்து நிற்கிறான். அவன் ஏன் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் எதுக்காக நிற்கிறான்? மோசையை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? முடியாதா? இதுதான் பிரச்சனைங்க. மோசை எங்க போக முடியுமா? ஆண்டவருடைய அதாவது நியாயம் நமக்கு அந்த 100 கிராம் மூளைக்கு எட்டாதது. அவர் சிலுவையில கல்லன்னு திடீர்னு சொல்றாரு, நீ எங்கப்பா? என் கூட பரதேசில் இருப்பான் பாரு. அப்ப இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்ல இவனுக்கு என்னன்னா, மோசையை என்ன செய்ய முடியாது? அதுதான் அவன் பிரச்சனை. அவன் அதை தான் வந்து எதிர்த்து கேட்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்காக தான் வந்து நிற்கிறான். அப்ப ஏன் பிரச்சனை அப்படின்னா, மோசை என்ன தப்பு செய்தான்? மோசை செய்தது நிறைய தப்பு உண்டு. ஆண்டவர் சொன்னாரு, நீ பாறையில தண்ணி இல்லாத போது என்ன செய்தார்? பாறையில போய் நின்று அவன் பேசினார். இவன் ஆளு கையில கம்பு இருந்தவன் என்ன செய்தான்? அடி 2 அடி. சில பாஸ்டர் மாதிரி வெளுத்துருவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பெந்தேகோஸ்தே சர்ச்சைகளை நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே கம்பெடுத்து அப்படியே திரிவாங்க. இன்னைக்கு கிடைக்க பயல பிள்ளைகளை வெளுத்துருது. ஆமென். இந்த மாதிரி அப்ப என்ன செய்துட்டான்? அடித்தான். கோபத்தில் ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியம் பாருங்க. ரெண்டாவது அங்கே ஒரு என்ன ஒரு சம்பவத்தை அதுக்கு முன்னாடி சொன்னா, ஒரு எபிரேயனை என்ன செய்தான்? அவர் அங்கே இருந்த ஒரு எகிப்தியன் அடிக்கிறான். அடித்த உடனே பார்த்து நம்மளுக்கு என்ன ஆகிப்போச்சு? பிரச்சனை ஆகிப்போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் இவன் கையில் மம்பட்டி கிடையாது, கரண்டி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்ன செய்தான்? கொலை செய்து இன்னையும் உங்களால் என்னன்னு ஒரு பாடியை கொலை செய்து ஒரே இடத்துல ஒன்றும் இல்லாமல் தோண்டி புதைச்சிட்டு வர முடியுமா?
ஆனா வந்துட்டான். பாருங்க, ஒரு அபிஷேகம் மூலமா செய்த காரியத்தை பாருங்க. அந்த இடத்துல மூணாவது குற்றம்னா, தேவன் கையினால கற்பலகை கொடுத்து விட்டார். என்னது? 10 கட்டளைகள் அடங்கினதை கொடுத்து விட்டார். கீழே வந்து கோபம் வந்த உடனே அடிச்சு நொறுக்கி சுக்கு நூறாக என்ன செய்தான். இன்னைக்கு ஆண்டவருடைய ஒரு காரியத்தை நம்ம சுக்கு நூறு அடிச்சு நொறுக்கணும் என்ன ஆகும்? அப்ப அந்த பிரச்சனையெல்லாம், இவ்வளவு பிரச்சனை இருந்து இது யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். அதான் அவன் மரித்த உடனேயே வந்து என்ன நிற்கிறான், வந்து நிற்கிறான். இவரை எப்படி கொண்டு போக முடியும் பரலோகத்துக்கு அப்படின்னு அவன் தர்க்கிக்க வந்து நிற்கிறான். அதுதான் ஆண்டவர் என்ன செய்தார்னா, மோசையுடைய கல்லறை எங்க இருக்குன்னு தெரியாம, அவன் பிரேத குழி எங்க இருக்குன்னு தெரியாம என்ன செய்தாரு, அந்த மலைக்கு மேல புதைச்சிட்டார். இன்னைக்கு வரைக்கும் பிசாசுக்கும் தெரியாது, ஜனங்களுக்கும் தெரியாது மோசையுடைய கல்லறை எங்க இருக்குன்னு. இன்னைக்கு சும்மா ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போடுறாங்க, மோசையுடைய கல்லறை நாங்கள் பார்த்துட்டோம். அப்படி ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் அதில் தெளிவாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. என்னது? அவனுடைய கல்லறையை யாரும் அறியார்கள். அப்போ இவ்வளவு பெரிய சூழ்நிலை நடக்கும்போது அந்த தேவ தூதன் வந்து பிசாசு கிட்ட சண்டை போடவே இல்லை. அவன் என்ன ஒரே வார்த்தை தான் சொல்றான், கர்த்தர் உன்னை கழிந்து கொள்வாளர். நீ கர்த்தருக்கு உனக்கு உள்ள பாடப்பா, நீ என்ன செய், பார்த்துட்டு நீ போ, என்கிட்ட வராத அப்படிங்கிற சொல்றான். அப்போ என்னன்னா, அந்த சில சமயங்கள்ல அசுத்த சக்திகளுக்கு நேரம் இந்த நினைச்ச முடியாது, தூதர்களாலே மோத முடியாது. பாருங்க, தொடச்சி மாற்ற இந்த பூமியை விட்டு இந்த அசுத்த ஆவிகளை தொடச்சி மாற்ற என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் முடியாது. அப்போ இயேசு மத்தேயு 4வது அதிகாரத்தில் எடுத்து நம்ம வாசிக்கும் போது அவன் சொல்றான், பிசாசு இயேசு கிட்ட வந்து சொல்றான், என்னை சாஷ்டாமாக விழுந்து நீ என்னை நமஸ்கரித்தால் என்ன செய்ய, இந்த உலகம் முழுவதையும் உனக்கு தருவேன். அப்போ உலகம் முழுவதையும் உனக்கு தருகிறேன் அவன் சொல்றான்னா, உலகம் முழுவதும் யாருக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கு? சாத்தானுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நிறைய பரம ரகசியங்கள் உண்டு, எல்லாம் பேசினா ரொம்ப நேரம் ஆயிரும். ஆனா ஆண்டவருக்கே தெரியும் இவன் தான் உலகத்துக்கு அதிபதி. அதே போலதான் திரும்பவும் ஆண்டவர் யோவான் 14:30 சொன்னார், உலகத்தின் அதிபதி சாத்தான் தான், உலகத்தின் அதிபதி நீ நெருங்கிருந்தனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உலகத்தை விட்டே போ சாத்தானே. ஆண்டவர் ஒரு முறை கூட பைபிள்ல சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, போ சாத்தானே, என்னை விட்டு அகந்து போன. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எனக்கு பின்னால் போ சாத்தானே. ஆமா, கூப்பிட்டான். அப்பதான் பக்கத்துல வந்து ஆண்டவர் சொன்னார், பிரதான ஆசாரியர்களும் யூதர்களும் எல்லாம் சேர்ந்து என்ன சிலுவையில் அறைய போறாங்கடா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் மெதுவாக கூப்பிட்டான். இங்க தனியா ஆண்டவரை தனியா கூப்பிட்ட ஆளு வந்தான். இல்லையா பாருங்க, வந்த உடனே என்ன குருவே இது, நீர் என்ன பேசுறீர், இது இப்படி பேசலாமா, பாருங்க எனக்கு பின்னால போ சாத்தானேன்னுட்டாரு. சீசரை பார்த்து அவர் சாத்தானின்னு சொல்லல, அவர் சொன்னது இவனுக்கு மேல இருந்த ஒரு சாத்தானி ஆவிய. இல்லை, ஒரு நாளும் ஆண்டவர் கூட இந்த சீசனை சொன்னார்னு, உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான். பிசாசா இருக்கிற பிசாசு யூதாசுக்கு மேல இருந்ததுனால சொன்னார். அதுபோல இதுல சொன்னார், பேதுருவை பார்த்து அவர் டைரக்டா சொல்லல, அவன் மேல இருந்த ஒரு அசுத்தாவியை தான் சொன்னாரு, எனக்கு பின்னால் போ சாத்தானே. இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல கூட நீ பூமியை விட்டே சாத்தானே போனிட்டு விரட்டவே இல்லை. இன்னைக்கு அநேக பாசமா சொல்றாங்க, நாங்க விரட்டிட்டோம், பாட்டிலுக்குள்ள அடைச்சி வச்சுட்டோம். இப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் நிறைய இடங்களை நாங்க கேட்கிறோம். ஆனால் இந்த சாத்தான் எப்போது இந்த பூமியை விட்டு அகற்றப்படுவான் அப்படிங்கிறத வெளிப்படுத்தின 20:10 தான் சொல்லியிருக்கு. அதாவது கள்ள தீர்க்கதரிசியும் மிருகமும் 1000 வருடங்களுக்கு முன்பாகவே எங்க அடைக்கப்படுறாங்க, நரகத்துக்குள்ள அக்கினி கடல்ல தள்ளப்படுறாங்க. இந்த 1000 வருடம் கழிந்து தான் இவனை கொண்டு அங்க போடுறார் ஆண்டவர். அப்ப திருத்துவம், சாத்தானிய திருத்துவமான 3வது நபராகிய சாத்தான் 1000 வருட அரசாட்சி கழிந்த பிறகு தான் இந்த பூமியை விட்டே மாறி எங்க போறான். அப்ப இப்படிப்பட்ட பலமான ரகசியங்கள். ஆனால் அது வரைக்கும் இந்த பூமியில இருக்கிறவங்களுக்கு பிசாசோட போராட்டம் உண்டு. பிசாசோட போராட்டம் இல்லாத வாழ்க்கை மனிதனுக்கு கிடையாது. அதனாலதான் எபேசியர் 6:12 அந்த பவுல் எழுதினாரு. 6:12 மட்டும் வாசிங்க. போராட்டம் உண்டு. அப்ப போராட்டம் உண்டு. இந்த போராட்டங்கள் கண்டிப்பா நடந்துட்டு இருக்கும். நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு வேத ரகசியத்தை சொல்றேன். அதாவது ஒரு தூதனை தடுத்து நடத்தின ஒரு அந்நிய சக்தி உண்டு. வேதாகமத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, வான மண்டலத்தில் வந்துகிட்டு இருந்த தூதனை 21 நாட்கள் அவன் அசைய முடியாதபடி அந்த இடத்துல தடுத்து நடத்தின ஒரு பெரிய சக்தி, மகா அசுத்த சக்தி உண்டு. தானியேல் 10வது அதிகாரம் 13வது வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 21 நாட்கள் தானியேல் என்ன செய்யறான், தானியேல் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். உபவாசம் இருக்கவங்க கை தூங்க பார்க்கலாம். வருஷத்துல ஒரு தடவை நான் உபவாசம் இருப்பேன். சர்ச்சைக்கு வரும்போது உபவாசத்தோட நான் வருவேன்னு சொல்றவங்க கை தூங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்த தடவை நான் வரும்போது கேட்பேன், எல்லாரும் கை தூக்கணும். உபவாசத்துக்குன்னு தனி ஒரு மகிமை. அடுத்த தடவை வந்தா உபவாசத்தை பற்றி தான் பேசுவேன். ஆமென். அப்ப பாருங்க, உபவாசம் 21 நாள் இருக்கிறான். யாரு? தானியேல் இருக்கிறான். அப்ப தானியேல் இருக்கும்போது உடனடியாக அங்க ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கபிரியேல் தூதனை மறுபடி கொடுக்கிறதுக்காக அனுப்பி விடுறார். அனுப்பி விடும்போது இடையில பெர்சிய சக்தி, அதாவது ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு சபைகளுக்கும் எதிராக அசுத்த சக்திகள் வானமண்டலத்தில் உண்டு. அதான் சொல்லப்பட்டிருக்க அந்த வசனத்துல, துரைத்தனங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார சக்திகளோடும் வான மண்டல பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு பிரச்சனை உண்டு. அப்ப பாருங்க, அங்கிருந்து வந்துகிட்டு இருக்க இந்த தூதனை அந்த இடத்துல அந்த சக்தி, ஒரு பெர்சிய சக்தி, பெர்சிய நாட்டுக்குள்ள ஒரு அசுத்த சக்தி அந்த இடத்துல தடுத்து நடத்துது. அந்த இடத்த விட்டு இவனால் தானியேல் பக்கத்தில் கடந்து வர முடியல. 21 நாள் போராடுகிறான். 21 நாள் போராடின பிறகு அவன் திரும்பவும் கேட்கும் போது அங்கிருந்து மிகாவேல் தூதன் இறங்கி வர்றான். தடுத்து நடத்தப்பட்ட தூதன் கபிரியேல் தூதன். மிகாவேல் தூதன் வந்து
அவனுடைய போர் அந்த இடத்துலயே பிரச்சனை, அந்த சண்டை யுத்தம் செய்ததுனால தான் கபிரியல் தூதன் விடுவிக்கப்பட்டு தானியேல்கிட்ட வந்து விஷயத்தை சொல்றான். அதுல தான் அவன் சொல்றான், தானியேல் 10:13 நினைக்கிறேன், அதை உடனே வாசிங்க. இன்னைக்கு நம்ம வாசித்த அந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல நம்ம இதை பார்த்தா என்னன்னா, இந்த அந்தகார சக்திகள் துரைத்தனத்தின் ஆவிகளோடு நம்ம போராடி ஜெபத்துல ஜெயிக்க முடியும். ஆனா நிரந்தரமாக நான் உலகத்தை விட்டு அனுப்புறேன்னு யாராவது சொன்னா அது கள்ள போதனை, ஒரு நாள் நடக்காது. கண்டிப்பாக கடைசி காலம் வரைக்கும் இந்த அசுத்தாவிகள் போராட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை எதிர்த்து நம்ம குடும்பங்கள் உயரணும்னா, நம்ம தலைமுறைகள் உயரணும்னா, அதை எதிர்த்து நம்ம எவ்வளவு ஜெபம் பண்றோமோ அவ்வளவுக்கு என்ன செய்யும், நம்ம வீட்டை விட்டு இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆவி வெளியே போகும். ஆனால் திரும்பவும் பழைய நிலைமைக்கு நம்ம வரும்போது ஆண்டவர் சொன்னார், தன்னை விட பொல்லாத 7 ஆவிகளை திரும்பவும் கூட்டிட்டு உள்ள வந்துடும். அப்படிப்பட்ட காரியங்கள் பாருங்க. அந்த இடத்துல அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் வாசிக்கும் போது இந்த குறி சொல்லுகிற ஸ்திரீ, அந்த குறி சொல்லுகிற ஸ்திரீயை பார்த்தா அந்த அப்போஸ்தலர் 16-18 மட்டும் வாசிங்க முடிச்சிடும். அது புறப்பட்டு போனது. அல்லேலூயா. புறப்பட்டு போனது, அழிந்து போனதுன்னு ஒரு இடமும் சொல்லப்படலை. அந்த ஆவி அழிந்து போகலை. எந்த இடத்துலையுமே இயேசுவுக்கு முன்னால் நின்ன ஆவிகளும் அசுத்தாவிகளும் அழிந்து போகலை. பவுலுக்கு முன்னால் நின்ன ஆவிகள் அழிந்து போகலை. பேதுருவுக்கு முன்னால் நின்ன அசுத்தாவிகளும் அழிந்து போனதாட்டு சரித்திரமே கிடையாது. எல்லாமே விட்டு மாறுச்சு, அடுத்த இடத்துக்கு போச்சு. ஆனால் திரும்ப வரும், திரும்ப வந்து தாக்கும். அதுக்கு தான் சபைகளுக்கு வர்றது. என்னைக்குமே நான் ஒரு நாள் ஆண்டவரை பேசிட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாருன்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா நடக்காது. என்ன நடக்காது? அதனால தான் எல்லா நாளும் சபைகளுக்கு வர சொல்றது. திரும்ப திரும்ப புது புது ஆவிகள், புது புது அசுத்த ஆவிகள் தாக்கும். இந்த அசுத்த ஆவிகளின் தாக்குதல் இருந்து நம்ம வெளியே போனோம்னா சர்ச்சைங்கிறது என்னது, எப்பவுமே நம்ம வரணும். எப்பவும் வந்து நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஜெபம் பண்றோமோ அதுக்கு தக்க நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைகளை உயர்த்துவார். அல்லேலூயா. அதனால இந்த வார்த்தைகளை தானே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்த தடவை வரும்போது நான் திரும்பவும் சொல்லியிருக்கிறேன், உபவாசம். ஆமென். உபவாசங்கிறது முக்கியம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா.